வானவர் தானவர் கூடி கடைத்த வேலையில் மிக்கெழுந்தெறியும் நஞ்சம் உண்ட நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்தென் நினைக்கேனே. பெருவாச நலனோடு வந்தவன் தீர்த்தம் ஆடுதலால் பெற்ற பேற்றால் உருவா வந்து எம்பெருமான் அருள் பெற்று மிகவும் மனம் உவகை பூப்ப கருவாசல் புக்கார் போல் புகுந்தொளிரும் நல்லாற்று கனக வஜ்ர திருவாசல் இடம் நின்ற மந்தன் இரு செந்தலிர்த்தால் சிந்தை செய்வோமே. ஒரு அற்புதமானதொரு இந்த காலை பொழுது கிரகங்களுடைய சஞ்சாரம் எந்த அளவிற்கு முக்கியமோ அவற்றை எல்லாம் அடிப்படையாக கொண்டு ஒரு மாநாடாக நிகழ்த்த வேண்டும் என்கின்ற பெரிய முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அனைவரையும் இயக்கி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பானதொரு நிகழ்ச்சியாக மாற்றும் வல்லமையை தந்த எம்பெருமான் ஸ்ரீ பிராணாம்பிகா சமேத ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி, ஸ்ரீ நீலோத்பலாம்பிகா சமேத நகவடங்க ஜன்பக தியாகேஸ்வர பெருமாள், ஆயுஷ்காரகன் ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி ஆகியோரை வணங்கி சபையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்து இந்த மாநாட்டினுடைய விழா அறிமுக உரையை குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அனுமதியோடு சமர்ப்பிக்க விழைகிறேன். சைவாகம மரபில் நட்சத்திர தீபம் என்பதற்கு தனித்த இடம் என்பது உண்டு. 27 நட்சத்திரங்களும் சுடர்விட்டு இறைவனுக்கு தீபமாக ஒளிர்வதாக சைவாகமங்கள் கூறும். நமது தர்மை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் 27வது குருமணிகளாக தர்மை பீடத்தை அலங்கரிக்கிறார். எனவே சிவபெருமானுக்கு 27 நட்சத்திரங்கள் ஒளிர்வது போல் சிவபெருமானிடத்தில் நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் சிவபெருமானுடைய தேஜஸை பெற்று நட்சத்திரமாக ஒளிர்வதால் நட்சத்திர ராசிகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானை ஆதாரமாக கொண்ட இந்த ஜோதிஷ சாஸ்திர மாநாட்டை சன்னிதானம் அவர்கள் முன்னின்று தலைமையேற்று ஆசிரியரை வழங்கி அனுக்கிரக பாஷணம் செய்து துவங்கி வைப்பது என்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. அப்பேற்பட்ட நட்சத்திர தேஜஸை விளக்கக்கூடிய பெற்ற குருமகா சன்னிதானம் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறோம். கிரகங்களுக்குள் நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவராக விளங்குபவர் நமது சனீஸ்வர பகவான். அவருடைய செயல்பாடுகள் மிக பொறுமையாக இருக்கும், மிக விளம்பமாக இருக்கும். சாயாசுத பிரசன்னாத்மா பங்கு பாவன சேதனா மந்தோமந்த கதிச்செய்வ சுபம் தத்யாத் சதாவயம். மந்த கிரகம் ஒரு கிரகத்திலிருந்து அந்த கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது சுமார் 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டு காலங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம் அப்படின்னே அவருக்கு பேர். ஆனாலும் நீதி கிரகம் என்ற பெயர் சனி பகவானுக்கு உரியது. கிரகங்களுடைய வண்ணங்கள் பல்வேறாக பல கிரகங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. சூரியனுக்கு நம்ம சிகப்பு வஸ்திரம் சாத்துறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம அன்றாடம் குரு பகவானுக்கு மஞ்சள் கலர்ல மஞ்சள் வஸ்திரம் அப்படின்னு சாத்தின்னு இருக்கோம். சனி பகவானுக்கு உரிய நிறம் கருமை நிறம். அதனாலதான் அந்த நீதித்துறைக்கு கருமை ஆடையோடு அந்த வர்ணமானது வழங்கப்பட்டுள்ளது.
அவர் வழங்கக்கூடிய நியாயம் என்பது மிகச் சரியானதாக இருக்கும். அதுபோல நியாய தீர்ப்புகளை வழங்கக்கூடியவர்களும் தர்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உபதேசத்திற்கு காரணகர்த்தாக விளங்கக்கூடிய நியாயாதிபதியாக விளங்கக்கூடிய தன்மைக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் என்றால் அது சனீஸ்வர பகவான். எனவே அவருடைய திருச்சன்னதி ஆகிய இந்த வளாகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜோதிஷ மாநாட்டில் நீதி தேவனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் வளாகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜோதிட மாநாட்டில் நமது நாட்டினுடைய நீதி பரிபாலனத்தின் உச்ச நீதிமன்றத்தின் முதன்மையாக விளங்கக்கூடிய நமது போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் திரு மகாதேவன்ஜி அவர்கள் வருகை புரிந்திருப்பது மிக பொருத்தமானதாக உள்ளது. நமது அனைவரின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் திருக்கோவிலின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். சன்னிதானம் அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சியும் எப்போதுமே சிறப்பானதாக இருக்கும். சன்னிதானம் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பண்ணணும் முடிவு பண்ணி இறங்கிட்டாங்கன்னாலே அது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும் என்கின்ற நோக்கத்தில் தான் அந்த காரியத்தை முன்னெடுப்பார். அந்த வகையில் இந்த மாநாட்டினை துவங்கி கணித சாஸ்திரம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணிதம் என்று பல்வேறாக பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. நமது திருநள்ளாற்றில் வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுசரித்து இந்த ஆலயத்தினுடைய நித்தியப்படி பூஜைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வாக்கிய பஞ்சாங்க கணித முறைப்படி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி 8:24 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கின்ற சனிப்பெயர்ச்சி விழா பூர்வாங்க பூஜைகளோடு துவங்கப்பட்டு இந்த ஜோதிட மாநாட்டின் முதல் நாளில் நாம் அமர்ந்திருப்பது அவருடைய கருணை. மாந்தர்களுடைய பிறவி பயன் எய்துவதற்கு ஆலயங்கள் அருள் வழி காட்டுகின்றன. ஆலயங்களின் வாயிலாக போதிக்கப்படும் அறவழி நின்றே தத்தம் கடமைகளை செய்து இகபர நலன்களை நாம் அடைகின்றோம். அத்தகைய ஞானத்தை நல்கும் ஆலய விழாக்களோடு ஆன்மீகத்தின் சகல பாகங்களும் இணைக்கப்படும் பொழுது முழுமையான ஞானம் தலைப்பட அது ஏதுவாக அமைகிறது. நமது கோவில் விழாக்கள் என்பது வெறும் கொண்டாட்டங்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல. சித்தாந்த போதனைகளும் சமய நெறிமுறைப்படி வாழ்வதற்கு கலை, இலக்கிய, கலாச்சார அறிதலுக்கும் வழிவகை செய்திடுவது ஆலய விழாக்களே எனலாம். அதில் ஆலயங்களோடு ஜோதிடத்திற்கு தொடர்பு என்பது மிகவும் தொன்மையானது. ஜோதிடம் தரும் பலாபலன்களை பக்குவப்படுத்தி தீமையை அகற்றி பாப பலன்களை விலக்கி நன்மை நிறை பலன்களை வழிபாட்டின் வாயிலாக பரிகாரங்களின் வாயிலாகவும் நமக்கு அருள்பவை ஆலயங்களே. ஆலயங்கள் மட்டும் இல்லை என்றால் விதிவசத்தால் நாம் பெற்ற துர்பலன்கள், அது தரும் இடர்களை நிவர்த்தித்துக் கொள்ள வாய்ப்பு இல்லாமலேயே போயிருக்கும். ஆலயமும் ஜோதிடமும் ஆன்மீகத்தின் இரு கண்களாகவே இன்றைக்கு ஆகிவிட்டன. எனவே இவைகளின் இணைப்பை பலப்படுத்துவது இன்றியமையாததான ஒன்று. அதற்கொரு நல் வாய்ப்பை நல்லாற்றில் உரைகின்ற நாயகனாம் நம் இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். மக்கள் தம் துயர் நீங்க வழி செய்யும் ஜோதிடத்தையும் வழி செய்யும் ஆலயங்களையும் ஆகமங்களையும் கொண்டு இணைப்பது எதிர்கால ஆன்மீக உலகிற்கு நன்மை பயக்கும் என்கின்ற கருத்து மறுக்கவியலாத ஒன்று. கோவில் பூஜைகள் பரிகாரத்திற்கானது மட்டும் என்று நம்பும் சாரார் ஒரு பக்கம், ஜோதிடத்தின் பலாபலன்களை கேலி செய்பவர்கள் ஒரு பக்கம்.
திருக்கணித முறை சரி, வாக்கிய பஞ்சாங்க முறைதான் சரி என்று கூறுபவர்கள் இவ்வாறாக இருவேறு பக்கங்கள். இவைகள் அனைத்தையும் ஓர் புள்ளியில் இணைக்க வேண்டியது, பக்குவப்படுத்த வேண்டியது, ஞானம் பயக்க வேண்டியது அத்தியாவசியமான ஒன்று. அந்த நற்பணியை செய்வதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி திருநாளை மையப்படுத்தி ஜோதிட மாநாட்டின் வாயிலாக ஆன்மீக ஜோதிட ஓர்மையை ஏற்படுத்தி சரியான பரிகாரங்களை, மாசற்ற ஆராதனைகளை மக்கள் செய்து அதன் வாயிலாக ஆத்மபலம் பெற்று உய்திட ஓர் கிடைத்தற்கரிய வாய்ப்பு இந்த மாநாடு. நித்தியமும் ஜோதிடரை காண வேண்டும் என்பது கிரந்த வாக்கியம். மேம்படுதல் பொருட்டாக மருத்துவர், புரோகிதர், அமைச்சர், நான்காவதாக ஜோதிடர், இவர்களை காலம்பர எப்பொழுதும் பார்க்க வேண்டும் என்பது யோக ரத்னத்தில் சொல்லப்பட்டுள்ள வாக்கியம். இதற்கு ஏற்றாற் போல நமது மக்களும் காலம்பர எழுந்தவுடனே எல்லாரும் ஊடகத்தின் வாயிலாக இன்னைக்கு இந்த ராசிக்கு என்ன பலன் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதையும், இந்த நவீன ஊடகங்கள் வாயிலாக இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுங்கிறது ஒரு வழக்கத்தில் எல்லாரும் வச்சுருக்கா. ஒவ்வொரு தனி மனிதனும் இன்றைக்கு தனது ராசிக்கு என்ன பலன் ஜோதிடர் சொல்ல போகிறார் என்கிற பேராவலோடு தான் அந்த தினத்தை தொடங்குகிறான். ஆக ஒரு மனிதனை ஆன்மீகமயப்படுத்துவதற்கு ஜோதிடம் இன்றியமையாத ஒன்றாக மாறியிருக்கிறது என்பது நிதர்சனம். ஜோதிட ஆன்மீக சம்மேளன நிகழ்வு என்பது காலத்தால் ஞானம் பயக்க சிறக்க நிகழ வேண்டிய ஒன்று என்பது தெளிவாகிறது. அந்த வகையில் இந்த ஜோதிடவியல் பேரறிஞர் திருக்கூடல் ஆன்மீக பெருவிழா சிவபெரும்பொருளின் நிறையருளோடு திருக்கைலாய பரம்பரை நமது நட்சத்திர குருமணிகள் அவர்களின் ஞான தலைமையோடு நமது உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களோடு இணைந்து நமது மதுரையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற நமது நீதிபதி அவர்களும் இந்த மதுரையிலிருந்து வந்திருக்காருனாலே அவருக்கு இந்த திருநள்ளாருக்கும் மதுரைக்கும் நிறைய தொடர்பு உண்டு. என்ன, சைவ சமயத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு திரு ஞான சம்பந்த பெருமான் இந்த மதுரை எம்பதிக்கு தான் போனார். அப்படி போகும்போது அனல்வாதம் புனல்வாதம் அப்படிங்கிறதுல ரெண்டுத்திலையும் வெற்றியை கொடுத்தது இந்த அம்பாலோட போகமார்த்த பூன்முலையால் அப்படிங்கிற இந்த பச்சை பதிகம். அதனால அந்த வகையில் அவருடைய வருகையும் அந்த சுவாமியோட அனுகிரகத்தை பரிபூர்ணமா எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதோடு இல்லாம இந்த 6 கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷமா. என்ன, சனிப்பெயர்ச்சியை பத்தி சொல்லிட்டோம். அடுத்தது சன்னிதானம், முக்கியமா இந்த 6 கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதையும் மையப்படுத்தி இந்த விழாக்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். பஞ்சகிரகே சமாயோகா துர்பிக்ஷம் பவதி என்று காலவிதான ஜோதிட நூல் சொல்கிறது. 5 கிரகங்கள் கூடியிருந்தால் பஞ்சம் ஏற்படும், அல்லது 6க்கு மேற்பட்ட கிரகங்கள் கூடியிருந்தால் உலகத்தில் யுத்தம் மூலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஆங்காங்கே இப்ப சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத இப்ப எல்லாரும் கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ராகு கிரகம், செவ்வாய், சனி ஒரு ராசியில் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த சண்டை, அந்த போர் உக்கிரத்தை அடையும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பஞ்சம், யுத்தம், பேரழிவுகள் மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கிரகங்களுடைய ஆராதனை அவசியம் என்பதை உணர்ந்த குருமகா சன்னிதானம் அவர்கள் கிரகங்களுடைய பலாபலன்களை, கர்ம பலன்களை தீர்மானிக்கக்கூடிய இந்த திருநள்ளாறு பகவானுடைய திருவளாகத்தில் இந்த ஜோதிட மாநாட்டை நடத்திட ஏற்பாடு செய்திருக்கிறார். என குருமணிகளோட உள்ளம் எப்போதும் அதை நாடியே இருக்கும். ஏன்னா லோகத்தில் எல்லாரும் நன்னா இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும், லோகத்தில் பீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சன்னிதானத்தோட எப்போதும் விருப்பம். எல்லாரோட விருப்பமும் அதுதான். என்ன, சர்வே ஜனாக சுகினோ பவந்து அப்படிதான் நம்ம எப்போதும் சுவாமிகிட்ட பிரார்த்தனையை
முன் வச்சுருக்கோம். குருவும் புதனும் சேர்ந்து எழுந்து, குருவோட புதன் சேர்ந்து இருக்கு. குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்கார், மீனராசி. அப்படிங்கிற போது இந்த மேஷராசிலேருந்து ஆரம்பிச்சு மீனராசி வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சுபமான நற்பலன்களை அவர் வழங்குவார். குருவோட புதன் சேர்ந்து எழுந்திருந்தா அந்த பேச்சுத்துறை, அந்த பத்திரிகை ஊடகம், மக்கள் தொடர்பு இவை பலப்படும் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த கும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குருவும் இருக்கார், புதனும் இருக்கார். அதே மாதிரி நமது தினமணி ஆசிரியர் நமது வைத்தியநாதன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இவை அனைத்தும் ஆராய்ந்து மிக துல்லியமாக எல்லாத்தையும் வழிநடத்தின்றிருக்கிறது எம்பெருமான் தான். அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியானது அமையப்பெற்றிருக்கிறது. ஆரோக்கியம் சவிதாதனோது நிதராம் இந்தர்யசோ நிர்மலம் பூதிம் பூமி சுதாம் சுதன்யா பிரக்யாம் குருர் கௌரவம் காவிய கோமல வாக்பிலாசமுதலம் மந்தோமுதம் சர்வதா ராகுர் பாகபலம் விரோதசமனம் கேது குலஸ்யோன்னதிம் ஆதாரே பிரதம சகசிர கிரணா தாராதிப ஸ்வாலயே மாகேயோ மணிப்பூரகே ஹிருதிபுதா கண்டேச்ச வாச்சஸ்பதி ப்ரூமத்யே பிருகுநந்தன தினமனே புத்திர ஸ்திரிகூடஸ்தலே நாடீமர்மசு ராகுகேது குசிகாக குர்யாத் சதா மங்களம் என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.